வாட்டர்மெலன் திவாகர் அறந்தாங்கி நிஷா தோல் மேல கை போட்டது, தவறான முறையில பேசினது, அது மட்டும் இல்லாம நேத்து ப்ரோவோக் டிவில இன்டர்வியூ கொடுக்கும் போது அந்த ஆங்கர் கிட்ட தப்பா பேசினது, கேமரா உடைச்சது எல்லாமே தப்பு தான். மக்களே பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வாட்டர்மெலன் பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்பவே தப்பு தான். அண்ட் அதை விட பெரிய தப்பு, சட்ட ரீதியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாம இவங்களுக்குள்ளவே அதை பேசி வாக்குவாதமா மாத்தி கைகலப்பா மாத்தினது ரொம்பவே தப்பு. என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி சேனல்ல ஒருத்தன் ஒரு ஷோல மிஸ்பிஹேவ் பண்றானா முதல்ல அந்த சேனல் இவனை கண்டிச்சிருக்கணும். அந்த சேனல் முன் வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு சார்பாக போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் தந்திருக்கணும், இல்ல சம்பந்தப்பட்டவங்களே டைரக்டா கேஸ் தந்திருக்கணும். இது ரெண்டுமே அவங்க பண்ணல. இல்லாம நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போட்டு சும்மா இருந்தவரை ஏத்தி விட்டு அவர் உங்க மேல கேஸ் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்க. யாருங்க இந்த வாட்டர்மெலன் திவாகர்? யார் இவரை ஏத்தி விட்டது? யார் இருக்க தைரியத்துல இவர் இவ்வளவு தைரியமா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இவரோட கோமாளித்தனத்தை வச்சு ஃபன் பண்றதா நினைச்சு இவரை மேல ஏத்தி விட்டதே பல யூடியூப் சேனல் தான். இதுல பத்தாததுக்கு விஜய் டிவி பிக் பாஸ்குள்ளே இவரை கொண்டு வந்து விட்டாச்சு. இதுல மாகாப்பா பேட்டி கொடுக்கிறாரு, இவரை யாரும் வளர்த்து விடாதீங்க, இவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு. இவரை வளர்த்து விட்டு வாய்ப்பு கொடுக்கறதே உங்க விஜய் டிவி தான். சரி, இதுக்கு அப்புறமாவாச்சு இதுல சம்பந்தப்பட்ட அந்த விஜய் டிவியோ இல்ல அறந்தாங்கி நிஷாக்காவும் இவருக்கு எதிராக கேஸ் தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தரமாட்டாங்க. இதை பத்தி அவங்க சைட்ல இருந்து ஒரு வீடியோ போட, அந்த வீடியோ வச்சு வாட்டர்மெலனை இன்னொருத்தவங்க இன்டர்வியூ பண்ண, அந்த இன்டர்வியூ வச்சு இன்னொருத்தவங்க இன்டர்வியூ பண்ண, இப்படி இன்டர்வியூவே பண்ணிட்டு இருந்தா அவர் எப்படிங்க இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றதை நிறுத்துவாரு? முன்னாடி வீடியோலயே சொல்லிட்டேன், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே விஜய் டிவி தான். அந்த விஜய் டிவி இவரை என்கரேஜ் பண்ணாம இருந்திருந்தா இவர் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். இவா ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இந்த வாட்டர்மெலன் திவாகரா இருக்கட்டும் இல்ல யாரா வேணா இருக்கட்டும், உங்ககிட்ட யாருன்னா மிஸ்பிஹேவ் பண்ணாலுமே இல்ல தவறான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணாலுமே அவங்கள எதிர்த்து நீங்க சட்ட ரீதியா கேஸ் தான் போடணும். அதை விட்டுட்டு அவங்கள பத்தி வீடியோ போட்டீங்கன்னா அதுக்கான தீர்வுலாம் கிடைக்காது. அண்ட் இவ்வளவு பெரிய சேனல் விஜய் டிவி ஒருத்தவங்கள ஷோக்கு கூப்பிடுறாங்க, அவங்க ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க சேனலுக்குன்னே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு லேடி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, தொடர்ந்து பண்றாங்கன்னா ரூல்ஸை ஒருத்தவங்க வயலேட் பண்றாங்கன்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பேசிக் ரூல் கூட விஜய் டிவி வச்சிருக்க மாட்டாங்க. விஜய் டிவி அவ்வளவு சேஃப் இல்லாமலா இருக்குது. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த ஒரு விஷயத்துல யார் மேல தான் தப்பு இருக்கு? விஜய் டிவி மேலயா, இல்ல மாகாப்பா கானா வினோத் புகழ் மேலயா, இல்ல வாட்டர்மெலன் திவாகர் மேலயா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.